தமிழகத்தில் கனிமவள கொள்ளையை தடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கு பெற்றுள்ளனர். சட்டவிரோத கனிமவள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத கனிமவள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயிலானி, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்துல கனிம வள மேலாண்மையை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக மாற்றும் நோக்கில புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அறிவியல் அடிப்படையில கனிம வளங்களை ஆய்வு செய்து சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில கனிமங்களை எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்தார்கள். மேலும் கனிம வள குவாரிகளில் எல்லைகளை துல்லியமாக கண்காணித்து அவற்றிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களின் அளவை சரியாக கணக்கிடுவதற்காக ஆளில்லா விமானம் என்று கூறக்கூடிய ட்ரோன் செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக கனிம கடத்தலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மற்றும் மாநிலத்தின் கனிம வள வருவாயை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்துல விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கனிம வளங்களை நிலையான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கனிம வருவாயை உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சட்டவிரோத கனிம கடத்தல்களை முற்றிலும் தடுக்க கடுமையான கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பதாகவும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல துறை சார்ந்த அமைச்சர் பிரபு மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆலோசனை கூட்டம் முடிவுல கனிம வளங்களில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் முன்னேறுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.